அது ஒரு அழகான காடு. பச்சை மரங்கள், பறவைகளின் கீச்சல், ஓர் அருவியின் சத்தம். அழகான வெள்ளை குதிரையொன்று குதித்து ஓடி வருகிறது. நான் இத்தனை நாள் தனியாகத்தான் விளையாடியிருக்கேன். ஒரு நல்ல நண்பன் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்று என்னோட நண்பனை கண்டுபிடிக்க போறேன். குதிரை விரைவாக ஓடிச் சென்று ஒரு பெரிய பாறையின் அருகே நின்று கொண்டது. அங்கு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. குதிரை விரைவாக ஓடிச் சென்று ஒரு பெரிய பாறையின் அருகே நின்று கொண்டது. அங்கு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. சிங்கராஜா, சிங்கராஜா, யாரு என்னை எழுப்பினது? நான் தான் குதிரை. உங்களோட நண்பனாய் இருக்கலாமா? நீயா என் நண்பனாக இருக்க போற? நான் ஒரு ராஜா, நீ ஒரு சிறிய குதிரை. என் வேலை ரொம்பவும் முக்கியமானது, என்னால முடியாது. குதிரைக்கு மனம் உடைந்தது. அதற்குள் சிங்கம் போய்விட்டது. ஒரு பள்ளத்தாக்கு அருகே நரி சென்று கொண்டிருந்தது. வணக்கம் நரியண்ணா, நாம நண்பர்களா இருப்போமா? நண்பனா, நீ ரொம்பவும் வேகமா ஓடுற. நான் உன்னை விட மெதுவா தான் ஓடுறேன். நமக்குள்ள இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. குதிரை கவலையுடன் மெதுவாக நடக்கிறது. ஓர் ஆழமான புல்வெளியில் அழகான மான் மெதுவாக வருகிறது. ஏய் குதிரையே, ஏன் இப்படி சோகமாக இருக்கின்றாய்? எனக்கு ஒரு நண்பன் வேணும். ஆனா யாரும் என்னை விரும்புறாங்க இல்ல. நான் சின்னவனாம், அது மட்டுமல்ல வேகமா ஓடுறேனாம் என்று சொல்றாங்க. அப்படி என்கிட்ட சொல்லாத குதிரையாரே, நான் வேகமா ஓடுறேன். ஆனா என் உள்ளம் உண்மையோட இருக்கு. மற்றவர்களின் கதையை விடு. நீ என்னோட நண்பனா இருப்பியா? நீ உண்மையாவே என்னோட நண்பனாக இருக்க விரும்புகிறாயா? ஆமாம் குதிரையாரே, வேகம், வலிமை, பெருமை எல்லாமே நீண்ட நாள் நட்புக்கு முக்கியமல்ல. உண்மை, நம்பிக்கை, அன்பு இருந்தா போதும். நாளையிலிருந்து நாம் தினமும் சேர்ந்து விளையாடலாம். குதிரை குதிக்கிறது. மான் அதை பார்த்து சிரிக்கிறது. வெயிலில் பறவைகள் பாட குதிரையும் மானும் சேர்ந்து விளையாடுகிறார்கள். நீ வேகமா ஓடினாலும் உன்னோட பாசம் மட்டும் வேகமா என் மனசுக்குள் வந்திருக்கு. நாம் வேகம் இல்லாம இருந்தாலும் நம்ம நட்பு நம்மை விட வேகமா வளரும்.